நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை கைது செய்தே தீர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கும்பல் சமூக ஊடகங்கள்ல விஜய் அவர்களை டேக் பண்ணி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை ஒருமையில பேசிட்டாரு, விஜய் அவர்களுக்கு எதிராக அவதூறு பேசிட்டாரு, முதலமைச்சரை ரொம்ப தரைக்குறைவா பேசிட்டாரு. அதனால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை சட்டம் தன் கடமையை செய்யணும், இரும்பு கரங்களால அடக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைகளையே இந்த தாவேகா மாறி மாறி கைது செய்து, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், ஏவே வேலுவா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்னு கூட பார்க்காம நம்ம விஜய் அண்ணா கைது நடவடிக்கையை தைரியமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது 8 விழுக்காட்டுல இருந்து 4 விழுக்காடா குறைஞ்சு போயிடுச்சு. அந்த கட்சிக்கு மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் இல்ல. எதுக்காக விஜய் அவர்கள் இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. திமுக மேல எப்படி கைது நடவடிக்கையை தாவேகா எடுக்குதோ அதே போல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை இடும்பாவன கார்த்திக் எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தா என்ன அப்படின்னு இந்த தாவேகாவுடைய ஆபாச வாரியர்ஸ் என்கிற விர்ச்சுவல் வாரியர் சமூக ஊடகங்கள்ல கதறிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை டேக் பண்ணி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக வச்ச விமர்சனத்தை போட்டு இடும்பாவனம் கார்த்திக்கை கைது செய்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறானுங்க. சரி, கைது செய்யற அளவுக்கு இடும்பாவனம் கார்த்திக் அப்படி என்ன பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். விஜய் அவர்கள் கரூருக்கு போனப்ப நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் ரியல் தாய் மாமா இல்ல, ரியல் தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசியிருப்பாரு. அதை இடும்பாவனம் கார்த்திக் எடுத்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு. எந்த தாய் மாமன்டா இந்த மாதிரி 41 பேர் கரூர்ல செத்து கிடக்கிறப்ப ஓடி போவான் அப்படின்னு. தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். ரியல் தாய் மாமன் கிடையாது, ரியல் தாய் மாமன். ரியல் தாய் மாமன். நான் ரியல் தாய் மாமன். எந்த தாய் மாமன்டா விட்டு ஓடி போவான்? எந்த தாய் மாமன் ஓடி போவான்? உன்னை பார்க்க காயம்பட்ட மக்களுக்கு ரத்தம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. உன் கட்சிக்கார ஓடி போனா, ஓடிகாலி பையன் மாதிரி ஓடி போனா ஊரை விட்டு. இப்ப நான் தாய் மாமன், ரியல் தாய் மாமன். இப்படிப்பட்ட கேடுகட்ட தாய் மாமன் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். ஏன்பா இடும்பாவனம் கார்த்தி, முதலமைச்சர் விஜய போற போக்குல வாடா போடான்னு நான் சொன்னேன். இந்த வடிவேலு அர்ஜுன்கிட்ட கேட்பாரு, ஐயாவை எது வாடா போடான்னு சொன்னியா? அது ஃப்ளோவில் வந்திருக்கும், ஃப்ளோவில் சில நேரம் கெட்ட வார்த்தை கூட வரும் அப்படின்ட்டு அர்ஜுன் போவார். அதே போல இடும்பாவனம் கார்த்திக்கு போற போக்குல விஜய் அவர்களை வாடா போடான்னு சொல்லிட்டாரு, உரிமையில பேசிட்டாரு. அதனால அவரை கைது செய்யணும் அப்படின்னு இந்த தாவேகா கும்பல் பேசுது. அவர் உரிமையில பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடந்தப்ப கரூரை விட்டு இரவோடு இரவாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸுக்கு போனாரா இல்லையா? பத்திரிகையாளர்கள் வழிமறிச்சு விஜய் அவர்களை விமான நிலையத்தில் கேள்வி எழுப்புறாங்க. சார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு இரவோடு இரவாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி விஜய் அவர்கள் தன்னுடைய பனையூர் வீட்டுக்கு போனாரா இல்லையா? ஒரு உண்மையான மனிதனாக இருக்கக்கூடியவன் அங்கே செத்து விழுந்திருக்கான், நமக்காக விழுந்திருக்கான் அப்படிங்கிறப்போ அவனை கட்டி பிடிச்சி, செத்தவனை கட்டி பிடிச்சி அழுகிறவன் தான் ஒரு உண்மையான மனுஷனா இருக்க முடியும். விஜய் அவர்கள் உண்மையான மனுஷனாவே இல்ல, அவர் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் எழுப்புறார். நான் கரூர் சம்பவத்துக்காக நான் வருகிறேன். என்ன நாடகம், என்ன அயோக்கியத்தனம்! செத்து போனவங்க 41 பேர் உடம்ப கட்சிக்காரன் பார்த்தாங்கடா, ஓட்டம் பார்த்தாங்கடா. அன்னைக்கு உனக்காக செத்து விழுந்தப்ப என்ன பார்க்க செத்துட்டானேன்னு கட்டி பிடிச்சி காதுகால இருந்தா நீ மனுஷன்டா, நீ தலைவனும் இல்ல, நீ மனுஷனும். அது மட்டும் இல்லாம இந்த கரூர் சம்பவத்துல இருக்கிற தாவேகா காரெல்லாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஓடி போயிட்டான். கரூர்ல மக்கள் செத்து விழுந்தப்ப ஒரு தாவேகா கட்சிக்காரன் கூட கரூர் அரசு மருத்துவமனையில இல்ல. அங்க கரூர்ல அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிய அடிபட்டவன் எல்லாருக்குமே ரத்தம் கொடுத்தவன் நாம் தமிழர் கட்சிக்காரன் அப்படிங்கிறதையும் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசியிருக்காரு. அதே விஜய் அவர்கள் கரூர்ல பேசும்போது எனக்கு ஜனமா பணமா அப்படின்னு கேட்டா எனக்கு ஜனம் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசியிருப்பாரு. விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தப்ப கரூரை விட்டு கிளம்பி போயிட்டாரு. அவர் திரும்ப வரவே இல்லை கரூருக்கு. கரூர்ல பாதிக்கப்பட்ட நபர்களை சென்னையில கூப்பிட்டு உட்கார வச்சு ஆறுதல் அப்படிங்கறத சொல்லி அமிச்சாரு. உலக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு 41 பேர் செத்துட்டான் அப்படின்னா அந்த 41 பேர் குடும்பத்துக்கும் பஸ்ஸை பிடிச்சி சென்னையில கூட்டிட்டு தன்னுடைய இல்லத்துல வச்சு ஆறுதல் தெரிவிச்ச ஒரே நபர் அது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விஜயா தான் இருக்கும். இடும்பாவனம் கார்த்திக் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் பதவிக்கு தான் மரியாதையை தவிர விஜய்க்கு
எந்த மரியாதையும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா இல்லை, அவர் பல இடங்கள்ல சீஃப் மினிஸ்டராக செயல்பட்டு வராரு. தாவேகா தலைவரா பேசுறதுக்கும் முதலமைச்சரா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதலமைச்சர் அப்படிங்கிறத மறந்து திரைப்படத்தில் வர்ற மாதிரி வசனங்களை மக்களுக்கு முன்னாடி டயலாக் டெலிவரி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய காமெடியை இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அவருடைய ஸ்டைல்ல விட்டு கிளிகிளின்னு கிழிச்சிருந்தாரு. அது என்ன ஆணவம், என்ன அகம்பாவம்? ஜெயலலிதா கூட இவ்வளவு அகம்பாவத்தோட ஆணவத்தோட இருந்ததா? என்ன எரி கொடுத்துட்டா தமிழ்நாட்டை 50 ஆண்டுக்கு இங்க சாகர வைக்க நீங்க தான் முதலமைச்சர். யார் என்ன ஒண்ணாலும் நான் மக்களை விட்டுலாம் ஓட மாட்டேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். திரைப்படங்கள்ல வசனம் பேசுவார் பாருங்க, அதே போல நிஜத்திலேயே வசனம் பேசுறது. எனக்கு பணமா சனமான்னு கேட்டா எனக்கு சனம் தான் முக்கியம். யாரா உன்ட்ட கேட்டாங்கலாம்? யாரு கேட்டா? யாரும் கேட்கல, நம்மளா சொல்லி விடுவோம். வாக்க பொறுக்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் இப்போது போய் தமிழ்நாட்டில் நீ வந்து முதலமைச்சர் இருக்கலாம், ஆனால் மரியாதைங்கிறது மதிப்புங்கிறது முதலமைச்சர் நாற்காலிக்கு தான், விஜய் இல்லை. அதே போல பல விவாத மேடைகள்ல இதே தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படியெல்லாம் ஒரு பித்தலாட்ட அரசியலை செஞ்சு வருது அப்படிங்கிறத தொடர்ந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தோலுரிச்ச வண்ணம் இருக்கிறாரு. ஏன்னா டேட்டாவோட எடுத்து வைக்கிறாப்ல. நீங்க தூய சக்தி அப்படின்னு சொல்றீங்க, அதிமுகல இருந்து அத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா ஒவ்வொரு அதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் 20 கோடி 30 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு அந்த எம்எல்ஏ பதவியை துச்சமான ராஜினாமா பண்ணி தூக்கி போட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படின்னா ஆதாயம் இல்லாம வந்து சேருவாங்களா? அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு தொடர்ந்து விஜய் அவர்கள் விமர்சிச்சுட்டே இருந்தாரு. அப்படி ஊழல் செஞ்ச கட்சியில இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் வந்து சேருவது அப்படிங்கிறது தொடர்கதை ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியலை தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் எங்கெங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தொடர்ந்து விஜய் அவர்களை தோலுரிச்சுக்கிட்டே வர்றாரு. இதை பார்த்து பதறி போன இந்த தாவேகா கும்பல், ஆகா தேர்தலுக்கு முன்னாடி தான் நாம் தமிழர் வந்து நம்மளை பொலன்னு பொழந்தாங்க, கிளின்னு கிழிச்சாங்க, அன்னைக்கு நம்ம கிட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஆனா இன்னைக்கு நம்ம அண்ணன் தான முதலமைச்சர், இடும்பாவனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் பேச விட்டு ஏன் விஜய் அவர்கள் வேடிக்கை பார்க்கணும்? இதே திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் விஜய் அவர்களை ஒருமையில பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பல பேரை வந்து இந்த தாவேகா அரசு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காரு. ஆனா இடும்பாவனம் கார்த்தியவோ சாட்டை துரைமுருகனையோ நாம் தமிழர் கட்சி தம்பிகளையோ விஜய் அவர்களால் ஏன் கை வைக்க முடியல? விஜய் அவர்கள் ஏன் கை வைக்க தயங்குறாரு அப்படின்னு இந்த தாவேகாவுடைய கும்பல் சமூக ஊடகங்கள்ல புலம்பி தீக்குது. தாவேகா கும்பலை பார்த்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் தான் கைதுக்கு பயந்து சிங்கப்பூருக்கு போவாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருப்பாங்க. செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் எப்படி பல நாளா வந்து பதுங்கி இருக்கிறாரு, அந்த மாதிரி இருப்பாங்கப்பா. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு. மதுரை சம்பவம் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு பாடல் வரி வரும், இங்க குடும்பத்துக்கு ஒரு ஆளு கோர்ட்டு ஜெயிலு அப்படின்னு. அது மாதிரி நாம் தமிழர் கட்சியில வழக்கு வாங்காத நபர்களே இருக்க முடியாது. வழக்குக்கு பயந்து பின்வாங்கக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. சாட்டை துரைமுருகன் மேல 30 வழக்குகள் இருக்கு. இதே போல இடும்பாவனம் கார்த்தி மேலேயும் வழக்கு இருக்கு. சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்தியும் இதுக்கு முன்னாடி குண்டர் சட்டத்தையே பார்த்துட்டு வெளியே வந்த நபர்கள். அதனால இந்த வழக்கு போடுவேன், கைது பண்ணுவேன் அப்படின்னு திமுகவை மிரட்டுற மாதிரி, மற்ற கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டுற மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட அந்த பருப்பு வேகாது அப்படிங்கிறத இந்த தாவேகா கும்பலுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பேசும்போது இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே சொல்றாரு, நீ வழக்கு தானே தாராளமா போடு, அதிகபட்சம் என்ன வந்து எவ்வளவு நாள் நீ உள்ள வச்சிருவ? அந்தமான் சிறையிலையா கொண்டு போய் வைக்க போற? 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவ, இன்னும் போனா 1 மாசம். அந்த 1 மாசம் கழிச்சு வெளியில வந்து இப்ப நாங்க பேசுறதை விட வீரியமாக விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எதிராக பேசுவோம் அப்படின்னு அதே மேடையில இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சிருக்காரு. இத பேசாத வழக்கு போடுவோம் போடு. நாங்க புஷியாந்து இல்ல, நிர்மல்குமார் இல்ல, வழக்கு போட்டா நீ வந்து அந்தமான் அடைக்க போறது இல்ல, காலம் முழுக்க சிறைப்படுத்த போறது இல்ல, மிஞ்சி போனா 15 நாள் 1 மாசம் வந்தா அதை தாண்டி பேசுவோம், எழுதி கொண்டு பேசுவோம்.
இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசியதற்கு தமிழக வெற்றி கழக தரப்பு எதிர்வினையாற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் இடும்பாவனம் கார்த்திக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணி கார்த்தியை மக்களுக்கு மத்தியில் தப்பா காட்டி அடுத்து இடும்பாவனம் கார்த்திகை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான முயற்சிகளை எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களாகிய நீங்க இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு வர்றதை பற்றியும் இடும்பாவனம் கார்த்திகை எப்படியாவது கைது பண்ணிடணும் அப்படின்னு இந்த தாவேகா தரப்பு துடிக்கிறத பற்றியும் மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.